சென்னை டி நகரில் உள்ள போத்தீஸ் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் அப்பகுதியில் தங்களுடைய கார்களை நிறுத்த முடியாமல் அவதிப்படும் நிலை உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தியாகராயர் சாலை தற்போது இன்று வருகிறோம். இந்த இடங்களான டி நகர் இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான சாலையாகும். இந்த பிரதான சாலையில் மெட்ரோ பணிகள் தீவிரப்படுத்தி வருவதால் இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களும் முன்வேயாக சுற்றப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி முக்கியமான இந்த சாலையில் நடைபாதைகள் ஆக்கிரமிப்பு என தகவல் வெளியான நிலையில் நியூஸ் 7 தன்னுடைய கலவையில் மேற்கொண்ட போது சுமார் 10,000 கடைகள், அதாவது சாலை நடைபாதையில் இருக்கக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் 10,000 கடைகள் இங்கு போடப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி சென்னை மாநகராட்சி அதிகாரிகளோ அல்லது போக்குவரத்து போலீசாரோ இதுவரை ஏன் என்று கேட்டதே இல்லை என்பது அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. நடைபாதையில் இருக்கக்கூடிய இந்த கடைகள் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். மற்றும் அது மட்டும் இல்லாமல் இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய போத்தீஸ் துணி கடைகளில் தற்போது இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது. இந்த இடங்களிலும் இருக்கக்கூடிய போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக இது போன்று போக்குவரத்து பாதிப்பால் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகி வருகின்றது. தற்போது இருக்கக்கூடிய இந்த நிலையிலே இந்த பெரும்பாலான கடைகளில் இருக்கக்கூடிய வாகனங்கள் நிற்பதற்கான வசதிகள், போதுமான வசதிகள் இல்லை என்பதுதான் குற்றச்சாட்டாக உள்ளது. தற்போது இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் துணியை வாங்கவோ அல்லது நகைகள் வாங்கவோ வந்தால் உடனடியாக இந்த இடங்களில் கார்களோ அல்லது கனரக வாகனங்களோ ஏதோ நிற்பதற்கான முயற்சித்தால் உடனடியாக போக்குவரத்து பாதிப்புகள் உடனடியாக ஏற்பட்டு வருகிறது. வாடிக்கையாளர்கள் பொருட்கள் வாங்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த சாலையில் கடந்து செல்லும் பொழுது நடைபாதைகள் இல்லாத மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியான நிலையிலே இருக்கக்கூடிய சாலையை கடந்து செல்வதற்கு முயற்சி செய்த போது விபத்துகளும் ஏற்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி இங்கே இருக்கக்கூடிய இந்த சாலை போக்குவரத்து அதிகமாக காணப்படக்கூடிய முக்கியமான இடமாகும். மேலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சனிக்கிழமை, அது மட்டும் இல்லாமல் பண்டிகை நாள் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த இடங்களில் இந்த வாடிக்கையாளர்கள் அதிகப்படியாக காணப்படக்கூடிய முக்கிய இடம். போக்குவரத்து காவல்துறையினர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இங்கே சாலையில் விட்டு செல்லக்கூடிய வாகனங்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். சாலையில் கடப்பதற்காக நடைபாதைகளில் இருக்கக்கூடிய கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும். அது மட்டுமின்றி முக்கியமான இருக்கக்கூடிய பெரிய பெரிய மால், அதாவது இந்த போத்தீஸில் இருக்கக்கூடிய துணிக்கடையில் இருக்கக்கூடிய இந்த இடமான இங்கே வாடிக்கையாளர்களுக்கு வாகனத்தை கார்கள் நிற்பதற்காக வாகனத்தை நிற்பதற்கு எந்த ஒரு வசதிகளும் ஏற்படாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையிலே உடனடியாக அதிகாரிகள் செவிசாய்த்து வாகனத்தை நிற்பதற்கான வழிமுறைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று போக்குவரத்து போலீசாரும் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் இருக்கக்கூடிய கவனத்தில் சென்று உடனடியாக இந்த பொதுமக்களின் கோரிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ரஃபீக்.